எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். சமையல் டிப்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி ஒரு நல்ல சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்குகிறோம், சாமான்லாம் வாங்குகிறோம், அரிசி பருப்பு புளி மிளகாய் எல்லாம் வாங்குகிறோம். அந்த உப்பு வாங்குறது வெள்ளிக்கிழமை வாங்கினீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும், லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உப்பு தான் மகாலட்சுமின்னுட்டு. ஏன்னா கடல்லேருந்து வருது, கடலில் தானே பிறந்தா மகாலட்சுமி. அதனால் அந்த உப்பை எடுத்து வெள்ளிக்கிழமை பீங்கான் ஜாடி இல்லைன்னா மண் பாத்திரம் அதில் எதுலையாவது போட்டு வைக்கலாம், நல்லது. அது மாதிரி அரிசி வாங்கும்போது, அரிசி வாங்கினீங்கன்னா அந்த பாத்திரத்தில் அரிசி போட்டு வைக்கிற பானை டப்பா எதுலையா இருந்தாலும் ஒரே ஒரு காயின், ஒரு 5 ரூபாய் காயின், அந்த மாதிரி ஒரு அன்னபூரணி, சின்னதாக அன்னபூரணி, வசம்பு ஒன்று போட்டு வைங்க. வசம்பு புள்ள வளத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பூச்சி கூட வராமல் தடுக்கும். அரிசியிலெல்லாம் பூச்சி புழுலாம் வராமல் தடுக்கும். அதை போட்டுட்டு அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே அந்த ஸ்லோகத்தை சொல்லி அக்ஷயம் 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 சொல்லிட்டு 3 தடவை சொல்லிவிட்டு அதில் நிறைங்க. எப்போவுமே நிறைஞ்சிருக்கட்டும், எல்லார் வீட்லேயும் எல்லா பொருளும் எல்லா மங்களமும் நிறைஞ்சிருக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன். அப்புறம் டெய்லி பெரியவர் மகா பெரியவர் சொல்லியிருக்க, ஒரு பிடி நம்ம சமைக்கும்போது ஒரே ஒரு பிடி, நமக்கு நிறைய நம்ம வேஸ்ட் கூட பண்ணுறோம், ஒரு சமயம் கீழே கூட கொட்டுறோம் சாதத்திலையா. அதை நினச்சிட்டு ஒரே ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு டப்பாவில் தனியாக போட்டு வச்சிங்கன்னா, ஏதாவது நீங்கள் தானம் பண்ணுறதுன்னா கூட யாருக்காவது இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணலாம். நீங்கள் அதில் பிரசாதம் பண்ணலாம், யாருக்காவது வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கே அது என்னைக்காவது உபயோகமாகும். அந்த மாதிரி சொல்லியிருக்க. அது பிடி அரிசி இது திட்டம்னு சொல்லிட்டு அது மாதிரியும் பண்ணி பாருங்கள். அது மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் சுபிக்ஷமாக எல்லாரும் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் இதனால் நல்ல பயனடையணும், நல்ல மனசோட நல்ல ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சமையல் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே எல்லா தினமும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிக் கொடுக்குறேன். எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது, எனக்கு அனுபவப்பட்டது, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் எல்லாம் அனுபவம் உபயோகமாக இருக்கும். எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.